வணக்கம் ரெஸ்லிங் வெறியர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் பேப்பர் வியூ நடந்திருக்கு. அந்த பேப்பர் வியூவில் ஒரு ரெஸ்லர் டெபுட் ஆயிருக்காரு. அந்த ரெஸ்லர் யார், அவருக்கும் பிளட் லைனுக்கு என்ன சம்மந்தம், அவருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு என்ன சம்மந்தன்றதை ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்த முக்கியமான மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த மேட்ச் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் யார் கேட்டிங்கன்னா, சோலோ சிக்கா வர்சஸ் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ ஜெயிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் யார் உருவான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா டாமினேட் பண்ணியிருந்த ஜாக் ஆஃப் ஃபேக்டோ ஒரு மேட்ச் விளையாடுறாருன்னா அவர் தான் அந்த மேட்ச்சில் முழுக்க ஆதிக்கம் செலுத்துவார். அதே போல் தான் இந்த சோலோ சிக்கா அடித்து துவச்சிக்கிட்டு இருந்தார் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ. ஏன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மேட்சாக இருந்தாலும் சோலோ சிக்காவை துவச்சி எடுத்துக்கிட்டு இருந்தார். சோலோ சிக்காவுக்கு ஆதரவாக அந்த மேட்சுக்கு யார் வரான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேடி மேத்யூ வராரு பார்த்தோன்னே ரெஃப்ரி வந்து அவரை தடுக்க போகிறார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா டாப்பில் ஏறி ஜம்ப் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. அந்த நேரத்தில் டேமா லோகோ வந்து அட்டாக் பண்ணார். அவர் வந்து டேமலாகோ வந்து அட்டாக் பண்ணோன்னே சர்வீஸ் சீரியஸ்க்கு அப்புறம் இன்ஜுரி ஆகி போன டேமலாகோ இங்கே வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஜாக் ஆஃப் ஃபேக்டோ அட்டாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஜாக் ஆஃப் ஃபேக்டோ சமாளிச்சுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் டைவ் மூவ்மெண்ட்டை போட்டுட்டு ரோப்புக்கு அந்த டெம்ப் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் கிடக்கிற சோலோ சிக்காவை அடிச்சு போட்டு தன்னோட ஃபினிஷரை போட்டு பின் பண்ண ஆரம்பிச்சிரு. பின் பண்ண நேரத்தில் என்ன நடந்துருக்கீங்கன்னா, ரெஃப்ரி 2 கவுண்ட் என்னோட அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்டோ பிடிச்சி வெளில இழுக்கிறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹிக்குலியோ தான் டெபுட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க. ஹிக்குலியோ யாருன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து ஸ்மாக் டவுனோட டாக் மேட்ச்சில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஹிக்குலியோ யார், ஹிக்குலியோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஹிக்குலியோ யாருன்றது இது தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து 2016 2024 வரைக்கும் அவர் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் விளையாண்டுட்டு இருக்காரு. அதில் இடையிலையும் 2021 22 ஆல் எலைட்லையும் விளையாண்டாரு. அதே சமயத்தில் வந்து டிஎன்ஏ இம்பாக்ட்லையும் விளையாண்டாரு. இப்படிப்பட்ட ஹிக்குலியோ தான் இப்போ வந்து சோலோ சிக்கா கூட ஜாயின்ட் ஆயிருக்கிற புதிய மான்ஸ்டராக மாறி இருக்கிறாரு. இந்த ஹிக்குலியோ யாருன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பதற்கு சின்சி நாக்குமரா மாதிரி இருக்கிறதுனால அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் முழுக்க வந்து யாரோட பிரதர்னு கேட்டிங்கன்னா, இப்போ WWE இருக்கிற சோலோ சிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற டாக் டீம் மெம்பர்ஸான டாமா லோங்கோ அண்ட் டாமா டேங்கோ இவங்களோட பிரதர் தான் இந்த ஹிக்குலியோ. அதுதான் இவங்களுக்கும் ஹிக்குலியோக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதனால தான் அவர் வந்து இந்த WWE இந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவங்களோட ஃபாதர் யாருன்னு ஹியூக்கு, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்கு வந்து இவங்கள மாமான்னு கூப்பிட்றாங்க. அங்கிள்ன்ற ஒரு உறவு முறையில் கூப்பிடுறதுனால உறவு முறையில் அழைக்கிறாரு. ராக்கு அழைக்கிறதுனால ரோமன் அதே மாதிரி தான் கூப்பிட்றாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒரு வெளிநாடை பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் சித்தப்பா, மாமா, பெரியப்பா எல்லாரையுமே தான் அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த முறையில் கூப்பிடுறதுனால இவங்களுக்குள்ள வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ராக்கோட ஃபேமிலிக்கும் ரோமனோட ஃபேமிலிக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு சின்ன, அதாவது அனாய் ஃபேமிலிக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டிவ்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அந்த டாக் டீம் மெம்பர்ஸை ராக்கு சேர்த்தாரு. அதேனால இவர் வந்து கடந்த ஜூலை 2024 WWE பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ஹிக்குலியோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஜாயின் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2 வாரங்களுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுன் டார்க் மேட்சில் டெபுட் ஆகுறாரு. இப்போ மெயின் ரோஸ்டருக்கு இப்போ வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியன் மூலயமாக சோலோ சிக்காவோட சப்போர்ட்டராக வந்து இப்போ ஜாயின் ஆயிட்டாரு. இனிமே அவர் மெயின் ரோஸ்டரில் இருக்க போறாரு. ஒரு புதிய டீமோட சோலோ சிக்கா தலைமையின் கீழே இருக்க போறாரு இந்த ஹிக்குலியோ. இதுதான் ஹிக்குலியோ டெபுட் ஆகி சோலோ சிக்காவை ஜெயிக்க வைக்க உதவி இருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.